வணக்கம். இன்று மாதவிடாய் நிறுத்தத்திற்கு பிறகு இதய ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம். முதலில் இது ஏன் முக்கியம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஈஸ்ட்ரஜன் உங்களுடைய உடல் கொழுப்பு, சர்க்கரை அளவு மற்றும் இதயத்தை பாதிக்கும். இது உங்களுடைய இரத்த நாளத்தை மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படும் வரை நலமாக வைக்கிறது. மாதவிடாய் நிறுத்தத்தின் பொழுது ஈஸ்ட்ரஜன் அளவு குறைந்து கொழுப்பின் அளவில் மாற்றம் ஏற்பட்டு கெட்ட கொழுப்பை அதிகரித்து நல்ல கொழுப்பை குறைக்கிறது. வயிற்று கொழுப்பு அதிகரித்து அதனால் வீக்கம் ஏற்பட்டு இரத்த சர்க்கரையின் அளவை பாதிக்கிறது. இரத்த நாளங்கள் விரைப்பாய் மாறி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இருந்தாலும் சில சமயம் இந்த மாற்றம் முற்றிலும் மாதவிடாய் நிறுத்தத்துடன் தொடர்புடையது அல்ல. இந்த எல்லாவித மாற்றங்களும் மாதவிடாய் நிறுத்தத்திற்கு பிறகு இதய நோய் வருவதற்கு உண்டான வாய்ப்பை அதிகரிக்கிறது. உங்களால் இந்த அபாயத்தை நிறைய வழிகள் மூலம் குறைக்க முடியும். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வது உங்கள் இதயத்திற்கு மிகவும் நல்லது. பெரும்பாலான நாட்களில் குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி, நீச்சல் அல்லது நடனம் போன்ற உடற்பயிற்சிகளை செய்ய முயற்சிக்கவும். உங்களுக்கு பிடித்த உடல் பயிற்சியை நீண்ட காலம் தொடர்ந்து செய்யவும். இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான பழங்கள், காய்கறிகள், முழு தானிய வகைகள், குறைந்த கொழுப்புள்ள புரத சத்துக்களை கவனத்துடன் சேர்த்து கொள்ள வேண்டும். கரையாத கொழுப்பு, சர்க்கரை, உப்பு, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய உடல் எடையை கண்காணிக்க உதவுகிறது. உடல் எடையை சரியாக பராமரிப்பது இதய நலத்திற்கு முக்கியம். தேவையான அளவு குடிநீர் குடிப்பது மிக முக்கியம். மன அழுத்தத்தை நிர்வகிப்பதும் முக்கியமானது. ஆழ்ந்த சுவாசம் அல்லது தியானம் போன்ற தளர்வு நுட்பங்களை முயற்சிக்கவும். ஆதரவான நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் போது உதவி கேளுங்கள். நீங்கள் ஏற்கனவே புகைப்பிடிப்பதை கைவிடவில்லை எனில் அதை கைவிடுவதையும் மது அருந்துவதை வாரத்திற்கு 14 யூனிட்டுகளுக்கு குறைவாக வைத்திருப்பதையும் கவனியுங்கள். உங்களுக்கு சீரான தூக்கம் இல்லாமல் இருந்தால், அதாவது 9 மணி நேரத்திற்கு அதிகமான தூக்கமோ அல்லது 6 மணி நேரத்திற்கு குறைவான தூக்கமோ இருந்தால் உங்களுக்கு இதய நோய் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு சீரான தூக்க வழக்கத்தை கடைபிடிப்பது முக்கியம். HRTயை பயன்படுத்துவதற்கான முடிவு உங்கள் இதய நோய் ஆபத்து, அறிகுறிகள் மற்றும் தேவைகளை பொறுத்தது. பல்வேறு வகையான HRTகள் கொழுப்பு மற்றும் இதய ஆபத்தை வெவ்வேறு வழிகளில் பாதிக்கலாம். எனவே நாம் ஒரு தனிப்பட்ட அணுகுமுறையை எடுக்க வேண்டும். HRT இதய நோய் ஆபத்தை குறைக்க உதவும் என்றாலும், குறிப்பாக முன்கூட்டிய கருப்பை பற்றாக்குறை உள்ள பெண்களுக்கு இது இருதய நோய்களை தடுப்பதற்கு மட்டுமே பரிந்துரைக்கப்படவில்லை. உடல்நிலையை கண்காணிக்க உங்களுடைய மருத்துவரை தொடர்ந்து சந்திக்கவும். அவரின் ஆலோசனையை பின்பற்றி பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள்.